ஓம் சாந்தி. இன்றைய கதையின் தலைப்பு, விதை விதைத்தவன் வினை அறுப்பான். ஒரு ஊரில் ஒரு சிறுவன் சதுப்பு நிலத்தில் ஒரு நாள் இடுப்பளவு மாட்டிக்கொண்டு மூழ்கிக் கொண்டிருந்தான். இதனை பார்த்த ஒரு விவசாயி சிறுவனை அந்த சதுப்பு நிலத்தின் மூழ்குவதிலிருந்து காப்பாற்றினார். அடுத்த நாள் காலை அந்த விவசாயியின் வீட்டின் முன்பு ஒரு மிக பெரிய வண்டி வந்து நின்றது. விவசாயி வெளியே வந்து பார்த்தார். அந்த வண்டியிலிருந்து ஒரு பெரிய பணக்காரர் இறங்கினார். நேற்று என் மகனை காப்பாற்றியதற்கு நன்றி என்று கூறினார். அப்பொழுதுதான் விவசாயிக்கு புரிந்தது, நேற்று சதுப்பு நிலத்திலிருந்து ஒரு சிறுவனை காப்பாற்றியது. அந்த பணக்காரர் கூறினார், நீங்கள் என் மகனை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் அதை செய்கிறேன் என்றார். அதற்கு அந்த விவசாயி, நான் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்து தங்கள் குழந்தையை காப்பாற்றவில்லை, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். அச்சமயம் அந்த விவசாயியின் மகன் வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வந்தான். அந்த சிறுவனை பார்த்தவுடன் பணக்காரர், சரி, நீங்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் நான் உங்கள் மகனை என் மகனுக்கு சமமாக ஆக்குகின்றேன். உங்கள் மகனை இந்த ஊரிலேயே உள்ள மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அவன் எவ்வளவு படிக்க ஆசைப்படுகின்றானோ, எந்த மாதிரி வர விரும்புகின்றானோ அவ்வாறே நான் செய்கிறேன். அதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த பணக்காரர் கூறினார். அந்த சிறுவனும் அந்த மிகப்பெரிய பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் சேர்த்து படித்து மிகப்பெரிய மருத்துவராக மாறினார். காலங்கள் உருண்டோடின. அவர்தான் பிற்காலத்தில் நிமோனியா வைரஸிற்கு பென்சிலின் என்னும் மருந்தை கண்டுபிடித்த சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். நாம் இன்னொரு புறம் அந்த பணக்காரருடைய மகனை பற்றி பார்ப்போம். அவருடைய பெயர் சர் வில்சன் சர்ச்சில். ஆம், பிரிட்டிஷ் நாட்டை ஆண்ட முக்கியமான பிரதமருள் இவரும் ஒருவர். சர் வில்சன் சர்ச்சில் என்பவருக்கு ஒரு முறை நிமோனியா வைரஸ் பாதிப்பு இருந்தது. அவருக்காகவே அவருடைய ஏழை நண்பன் பென்சிலின் என்னும் மருந்தை கண்டுபிடித்தார். அவரை 2 முறை அந்த மருந்தை பயன்படுத்தி குணப்படுத்தினார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் ஞான கருத்தானது, நாம் ஒருவருக்கு செய்யும் நன்மையாகட்டும் தீமையாகட்டும் நமக்கே அது திரும்பி கிடைக்கும். எப்படி ஒரு பந்தை நாம் வீசினோம் என்றால் அந்த பந்து திரும்பவும் நம்மை நோக்கி வரும். அதே போன்று அந்த பணக்காரர் தன்னுடைய மகனை காப்பாற்றியதற்காக அந்த ஏழை விவசாயியின் மகனை படிக்க வைத்தார். அதே ஏழை விவசாயி மகன்தான் மீண்டும் அந்த பணக்காரருடைய மகனை காப்பாற்றினார். ஆகவே பாபா கூறியிருக்கிறார், நீங்கள் ஞானி ஆத்மாக்கள், யோகம் செய்யக்கூடியவர்கள், தினமும் யாரை பார்த்தாலும் யாரை நினைவு செய்தாலும் அவர்களுக்கு சுப பாவனை வையுங்கள். ஒருவர் நம்மை எவ்வளவு வேண்டுமானாலும் அவமரியாதை செய்யலாம், துன்புறுத்தலாம். ஆனால் அவர்கள் மீது நாம் வெறுப்படையக்கூடாது, அன்பாக சகித்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் நன்மையை செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஒருவேளை அவர்கள் தீமை மட்டுமே செய்கிறார்கள் என்றாலும் அவர்கள் அவர்களுடைய கர்மத்தின் கணக்கை அனுபவிப்பார்கள். ஆனால் நம்முடைய சுப பாவனை, குட் வைப்ரேஷன்ஸ் எப்பொழுதும் மற்றவர்களை மாற்றம் செய்யும். நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும். நம்மை பார்த்துதான் இவ்வுலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் நல்ல கர்மங்களை செய்வார்கள். ஓம் சாந்தி.